ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ஐஃபைல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டிஸ்போசபிள் காண்டாக்ட் லென்ஸ் கொண்டு வந்திருக்குங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் லென்சஸில். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூவி ப்ரொடெக்ஷன்ஸோடு வரும். இதோட ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் 119 ரூபீஸ்க்கே கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ்லாம் இருக்கும். நம்ம அவுட்ஃபிட்டுக்கு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம லுக்கிங் வந்து வேற லெவல் போகும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் பவரில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஜஸ்ட் நான் இப்போ எனக்கோசம் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இதுதாங்க அந்த லென்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 பவர் இதில் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும். எக்ஸ்பிரை டேட்டு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம ஒரு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ண சொல்ல இதுதான் மெயினாக செக் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் ஜஸ்ட் டெமோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபிட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் ஃபுல் வீடியோ கொடுக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் லைட்டாக ட்ரை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். பக்கத்தில் டிஷ்யூ இல்லை இந்த மாதிரி வச்சு இப்போ பார்த்தீங்களா, அவ்வளோதான், ஜஸ்ட் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக டிஷ்யூ வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். காண்டாக்ட் லென்ஸ் போட்டால் கண்ணை வந்து கசக்கலாமா, ரப் பண்ணலாமான்னு. லைட்டாக பண்ணிக்கலாம், ரொம்ப தான் பண்ணக்கூடாது நீங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். லைட்டாக அந்த ரெட்டிஷ் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5-10 மினிட்ஸில் நார்மல் ஆகிடும். நானும் ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லாங் டைம் காண்டாக்ட் லென்ஸ் நான் ட்ரை பண்ணி, அதனால தான். இல்லைனா வந்து இவ்வளோ ரெடிஷன் மைல்டாக தான் இருக்கும். சி போத் ஐஸ் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து ஐ ரொட்டேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட் பண்ணி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ க்ளோஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னும் நல்லா ஃபிட்டிங் ஆகிடும். ஏர் பல்ப்ஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு லைட்டாக இச்சிங் இருக்க மாதிரி இருந்தால் திருப்பி ரிமூவ் பண்ணி போட்டிங்கன்னா காண்டாக்ட் லென்ஸ் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா லுக் கொஞ்சம் மைல்டாக ரெடிஷாக இருக்கும். அது 5 மினிட்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிடும். ப்ளஸ் நான் லெஃப்டையும் ஃபிட் பண்ணிட்டேங்க. ப்ளஸ் வந்து இந்த ப்ளூ கலர்ஸ் வந்து பாருங்களேன், எனக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து நம்ம ஸ்கின் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஹனி கலர்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் டார்க்காக வேணும், இந்த வீடியோஸில் நல்லா ப்ரெசென்ட்டாக தெரியணும் தான் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டி வேர்லாம் போனீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் டைமு அந்தமாரி நம்ம காஸ்டியூம்க்கு இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஆனால் 18+ வந்து காண்டாக்ட் லென்ஸ் போட்டோன்னே அது அந்த ரூல்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி அது மட்டும் தான் பிரேக் பண்ணக்கூடாது. மற்றபடி ஹெல்த்தியான காண்டாக்ட் லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபைல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலன்னா நாங்களே இங்கே ட்ரைனர்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த வீடியோ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.